ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுண்ட் கார்ட். இன்றைக்கி ஷோவில் வந்து நம்ம எப்படி கொரோனா அஃபெக்ட் ஆனவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது, நம்ம கிட்ட இருந்து அவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, ஒருவேளை கிட்ட வந்தால் அலர்ட் பண்ணுற மாதிரி ஆப், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மொத்தமாக 2 ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் எதுன்னு பார்த்தோன்னா ஆரோக்கிய சேது ஆப். இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டால் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண ஆப். இதில் வந்து கொரோனா அஃபெக்ட் ஆன பர்சன் எவ்வளோ, டே டு டே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, டோட்டல் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து இதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆரோக்கிய சேதுன்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் சிம்பிளில் ஆரோக்கிய சேதுன்னு வருது. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுக்கலாம். இதோட சைஸ் வந்து ரொம்பவுமே சின்னதாக பார்த்தீங்கன்னா 3 MB கூட இல்லை. ஸோ வந்து சீக்கிரமே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஓப்பன் கொடுத்தோன்னா ஆரோக்கிய சேது ஆப் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ் கேட்குது. இது ஸ்டேட் வைஸ் எல்லா லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு வேணும்னா இங்கிலீஷ் இல்லை தமிழ் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தமிழ் லாங்குவேஜ் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்த ஸ்க்ரீன் பார்த்தோன்னா கொரோனா அஃபெக்ட் ஆனவங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட காண்டாக்டில் இருந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு அலர்ட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். அடுத்தது நீங்கள் செலக்ட் பண்ணுறேன். அடுத்த ஸ்க்ரீன் பார்த்தோன்னா வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளூடூத் வந்து ஆனில் இருந்தால் தான் லொக்கேஷனும், ப்ளூடூத் ப்ளஸ் வந்து லொக்கேஷன் வந்து ஷேரில் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அலர்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து இது யூஸ் பண்ணும்போது அது ரெண்டையும் வந்து ஆனில் வச்சுருந்தா தான் வந்து அவங்க அலர்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தா திருப்பி அதே தான் சொல்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் காண்டாக்டில் இருந்தவங்க யாருன்னா வந்து கொரோனா அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து அலர்ட் பண்ணுவோம், உங்களுக்கு அலர்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து பதிவு செய்யும், இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது கேட்குது, கொடுக்குறேன். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் அலோவ் ஆப்ஷன் கேட்குது, அலோவ் பண்ணுறேன். லொக்கேஷன் அடுத்து ஓகே கொடுக்குறேன், லொக்கேஷனை ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் எதுக்கு அலர்ட் வேணுமோ நீங்கள் அந்த மொபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அதில் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா வந்து அவ்வளோதான், ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு சில கொஸ்டின்லாம் வந்து அதில் கேட்கும். என்னென்னா என்ன ஜெண்டர், மேலா ஃபீமேலான்னு கேட்கும். ஸோ இதுமாரி சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். உங்கள் பேர், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே டோட்டலாக கேட்கும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் கொடுக்கணும். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து லைனாக கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ வந்து செல்ஃப் டெஸ்ட் எடுக்கவான்னு கேட்குது. ஸோ அதுக்கு நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். இதுவும் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும். இப்போ ரீசெண்டாக வந்து இருமல், சளி இதுமாரி எதனா இருந்ததா, அது சில டிசீஸ்லாம் சொல்லும், உங்களுக்கு இருந்ததா, ரீசெண்டாக வந்து வெளிநாடு எதனா போயிட்டு வந்தீங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துச்சு. என்னென்னா நோய் தொற்றின் ஆபத்து ரொம்பவுமே குறைவுங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதான் குறைவு, தாக்க குறைவு. இது நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு இது வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டேஷ்போர்ட்லேயே வந்து யூஆர் சேஃப் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், என்னென்ன பண்ணலாம், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஆப்பில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டேப்பில் வந்து அப்டேட், கோவிட் அப்டேட்னு போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேட்டோட லிஸ்ட்டு, டோட்டலாக எத்தனை கன்ஃபார்ம்டு கேஸ், எவ்வளோ ரெக்கவரி ஆகிருக்கு, ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸும் இது அஃபிஷியல் நம்பர்ஸ் இது. ஸோ வந்து ரூமர் எதுவும் நம்பாமல் இதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டாலே கரெக்டாக உங்களுக்கு வந்து எவ்வளோ கவுண்ட்டுன்னு பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இது எப்படி இப்போ ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க டேட்டாலாம் எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி வந்து அஃபெக்ட் ஆன கொரோனா அப்டேட் ஆன கேஸ் எல்லாம் வந்து அவங்ககிட்ட டேட்டா இருக்கும். ஸோ அது எந்த ஏரியாவில் இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே வந்து அவங்ககிட்ட இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் நியர்பை நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அலர்ட் வரும். ஸோ அலர்ட் வரணும்னா வந்து நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது வந்து ப்ளூடூத்தையும் உங்கள் லொக்கேஷனையும் வந்து ஆனில் வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த உங்களுக்கு அலர்ட் வரும், இல்லைனா வராது. ஸோ ஆரோக்கியா சேது ஆப் பற்றி அவ்வளோதான். நான் நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னென்னா, நான் ஆல்ரெடி இன்னொரு ஆப் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அது ஆப் கிடையாது, அது வந்து ஒரு வெப்சைட் லிங்க்கு. அது என்னென்னு பார்த்தோன்னா indiasmile.org/covid.
இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு ப்ரௌசரில் உங்கள்கிட்ட இருக்க மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ வந்து இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது சைட் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் எக்ஸாக்டாக உங்கள் லொக்கேஷன்லேருந்து எத்தனை கிலோமீட்டரில் ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னு ஷோ பண்ணும். ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து 5.64 கிலோமீட்டர்னு காமிக்குது. ஸோ என்னோட கரண்ட் லொக்கேஷன்லேருந்து 5.64 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அஃபெக்டட் பேஷண்ட் இருக்காங்கங்கிறது கரெக்டாக காமிக்குது. ஸோ வந்து இதை போல் டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். இது இல்லாமல் வந்து கண்ட்ரி வைஸ், ஸ்டேட் வைஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் வைஸ் எவ்வளோ கவுண்ட் அஃபெக்ட் ஆகிருக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரி வைஸ் இருக்குது. ஸோ என்ன கண்ட்ரி, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், யூஎஸ்ஏ, எல்லா கண்ட்ரி பற்றியும் டோட்டலாக டீட்டெயில் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்காங்க என்ன ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், அந்த ஆப்பை ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து சேஃபாக இருக்க இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் வேறொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். பாய்.